கொலோசேர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபமனோம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாம துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே நம்முடைய சத்திய வசனங்களை கொண்டு தேவாவியானவர் எங்களோடு இடைப்படிம்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளை ஆழமாய் நாங்கள் கவனிக்க, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிற ரீதியிலே கர்த்தாவே ஆழமான உணர்வு, கர்த்தாவே வசனத்தை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு உள்ளம் எங்களுக்குள்ளே இன்னும் அதிகமாய் உருவாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எதுமானி செய்கிறீர், வசனங்களை கொண்டு கர்த்தாவே எங்களோடு பேசுகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த உலகத்தில் 2 ராஜ்யங்கள் இருக்கிறது என்று சொன்னோம். ஒன்று தேவனுடைய ராஜ்யம், அடுத்தது பிசாசுனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தின் தலைவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பாருங்க, பிசாசின் ராஜ்யத்தினுடைய தலைவன் லூசிஃபர். பாருங்க, பிசாசு. பிசாசுனுடைய ராஜ்யத்துக்குள்ள எல்லா விதமான தீமைகளும் இருக்கிறது, எந்த நன்மைகளும் அங்கே இல்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எல்லா நன்மைகளும் இருக்கிறது, எந்த தீமையும் அங்கே இல்லை. பாருங்க, நாம் ஆதாமின் வித்துக்கு பிறந்தபடினாலே பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள தான் பிறந்தோம். பாவத்தின் ஆளுகைக்கு கீழே தான் பிறந்தோம். பிசாசினுடைய அரசாட்சிக்கு கீழே தான் பிறந்தோம். ஆனால் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய அன்பு நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்தது. பாருங்க, நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய சாய்ஸ் கிடையாது. நம்முடைய ரட்சிப்பு தேவனுடைய சாய்ஸ். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இருக்கிறீங்களா? தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ரட்சித்தபடினாலே, அருமையானவர்களே, பிசாசுனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்த நாம இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். We are not in the kingdom of darkness now. We are in the kingdom of God's son. பாருங்க, நம்ம இருளின் ராஜ்யத்துக்குள்ள இல்லை. இப்போ நம்ம ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அங்கதான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னை இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இன்றைக்கு குடியிருக்கிறேன். நம்ம எல்லாரும் அங்கதான் குடியிருக்கிறோம். பாருங்க, அநேக ஊழியக்காரங்களுக்கு இந்த வசனம் சரியா வழங்க மாட்டேங்குது. பிசாசு பாருங்க, சத்திய வசனங்களை விளங்கி கொள்ளாதபடிக்கு முக்காடு போட்டு விட்டுறான். நிறைய ஊழியக்காரங்களுக்கு கூட முக்காடு போட்டு விட்டுருக்கிறான். அவங்க இந்த வசனத்தை வியாக்கியானம் பண்ணும்போது என்ன சொல்றாங்க? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்கு உட்படுத்த போறாரு. அதாவது 2ஆம் வருகையில் இந்த பிசாசுனுடைய ராஜ்யத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி, இந்த உலகத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி பரலோகத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்க போறாரு. அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நல்லா கவனிச்சா பாருங்க, சத்தியம் விளங்கிரும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்றதுக்கு முன்னாடி இயேசு சொன்னாரு, நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உபதேசத்தில் நிலைத்திருக்கிறது, உபதேசத்தில் குடியிருக்கிறது. அபைடு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தியத்தில் அப்படியே ஊன்ற கட்டப்படுவது, அதை ஆழமாய் அறிந்து கொள்வது. அப்படி அறிந்து கொள்ளும் போது பாருங்க, ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது, ஒரு பெரிய சுயாதீனம் உண்டாகிறது. இன்னைக்கு பாருங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு பரலோகத்தில் போன பிறகு நம்மளை உட்படுத்துவார் அப்படின்னு சொல்லி நம்புகிற ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்க? இப்போ இருளின் ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லையா? இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் இருளின் ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த வசனம் எப்படி போட்டிருக்கு பாருங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. We are delivered. பாருங்க, விடுதலை ஆகிட்டோம்.
அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டு விட்டோம். இன்றைக்கு நம்ம இருளின் ராஜ்யத்துக்குள்ள இல்ல, இன்றைக்கு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். பாருங்க, பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட்னு சொல்றாங்க. தேவனுடைய வார்த்தையின் கடந்த காலம். நிறைய இடங்கள்ல நீங்க பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசுவாட்ட கர்த்தர் சொல்றாரு, எரியோவையும் அதனுடைய ராஜாவையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. இன்னும் இவங்க எரியோக்கிட்ட வரவே இல்லை. பாருங்க, கோட்டையை இவங்க பார்க்கவே இல்லை. எரியோ ராஜான்னா யாருன்னே தெரியாது. ஆனால் கர்த்தர் அவங்ககிட்ட சொல்லும்போது, எரியோவையும் அதனுடைய ராஜாவையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட். கர்த்தரை பொறுத்தளவில் கொடுத்துட்டேன்ப்பா. இப்போ நீ போய் என்ன செய்ய வேணும்? சுதந்திரிக்க வேணும். நீ போய் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது உன்னுடைய பொறுப்பு. இன்னைக்கும் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை தேவன் நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. கல்வாரி சிலுவையில் பாருங்க, நமக்காக எல்லா பாடுகளையும் பட்டு, பாவத்தை ஏற்றுக்கொண்டு, வியாதிகளை ஏற்றுக்கொண்டு, தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு, சாபங்களை ஏற்றுக்கொண்டு, அவைகளுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு, பாருங்க, பாவத்தை சுமந்து தீர்த்து, வியாதிகளை சுமந்து தீர்த்து, தரித்திரத்தை சுமந்து தீர்த்து, கொஞ்சம் கூட பாக்கி வைக்காம எல்லாத்தையும் பாருங்க அவர் கேன்சல் பண்ணி, சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து, இன்றைக்கே அருமையானவர்களே, பரிசுத்தத்தையும் ஆரோக்கியத்தையும் விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்காக சவதரித்து வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன்னதங்களிலேன்னா ஹெவன்லீஸ் என்று ஆங்கிலத்தில் வருகிறது. கவனிங்க, ஹெவன் வேற, ஹெவன்லீஸ் வேற. ஹெவன் மேலே இருக்கிற தங்கப்பட்டணம், மூன்றாம் வானத்தில் இருக்கிற தங்கப்பட்டணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹெவன்லீஸ் என்பது பாருங்க வானமண்டலம். இந்த வானமண்டலத்தில் பாருங்க, தேவன் நமக்காக சம்பாதித்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஏன் வைத்திருக்கிறார்? அதை நாம் சுதந்திரிக்கும்படி அது அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வானமண்டலங்கள்ல இருக்கிறது, அல்லது ஆவிக்குரிய ரீதியில அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவி மறுபடியும் பிறந்திருக்கிறது. கவனிங்க, இந்த ஆவிக்கும் இந்த ஆவி மண்டலத்துக்கும் ஒரு தொடர்பை இயேசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அப்ப ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தைகளை விசுவாசித்து பாருங்க, இயேசுவின் நாமத்தை பிரயோகித்து, தேவனுடைய ரத்தத்தை பிரயோகித்து, தேவ ஆவியானுடைய உதவியை கோரி பாருங்க, ஹெவன்லீஸ்ல, அதாவது வானமண்டலத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், டிரா பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, உங்க அக்கௌண்ட்ல 1,00,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா பாருங்க, நீங்க இப்ப வீட்டில் இருந்துக்கிட்டு நினைக்கிறீங்க, ஒரு 10,000 ரூபா நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அப்படி நினைக்கிறதுனால 10,000 ரூபா கைக்கு வந்துருமா? ஹலோ, ஏடிஎம் கார்டு இருக்குது பாருங்க, நீங்க தான் ஏடிஎம்க்கு போகலாம், நீங்க தான் போகணும். பாருங்க, கார்டை உள்ள சொருகணும், பின் நம்பர் அடிக்கணும், ஃபிகர் அடிக்கணும். பாருங்க, அப்புறம் அந்த ஆப்ரேட் பண்ண வேண்டிய பட்டனை அமுக்கணும், உங்க கைக்கு என்ன செஞ்சிடும்? பணம் வந்துடும். கவனிங்கள், அதை நீங்க தான் செய்யணும். உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அது உங்க கைக்கு வராது. நிறைய தேவனுடைய மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, கர்த்தருடைய நேரத்தில், கர்த்தருடைய வேலையில் அது தானா சேரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, நினைக்கிறாங்க. தானா வராது. ஏன்னா தடை செய்கிற ஒரு பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அப்ப நீங்க தான் அதை ரிலீஸ் பண்ணி விடணும். அதிகாரத்தை உங்க கையில தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? பாருங்க, இயேசு சொன்னார் பாருங்க, பேதுருவை பார்த்து, திருப்புங்க, மத்தேயு 16வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். கவனிச்சிங்களா? பேதுருவே, ஒன்றும் நீ செய்ய வேணாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 18வது வசனத்தில், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லைன்னு சொல்லி இயேசு சொல்றாரு. அப்போ என் சபையை நான் கட்டுறேன்ப்பா, உனக்கு எந்த வேலையும் கிடையாது, யூ நீட் நாட் டூ எனிதிங், ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ சுமாரு அப்படின்னு சொல்லலை. பாருங்க, இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன்.
பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நீ சும்மா இருந்தனா எல்லாம் சும்மா இருக்கும். ஹலோ, இருக்கிறீங்களா? அப்ப உங்களுக்காக சுகம் வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக பரிசுத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக விடுதலை வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக ஐஸ்வர்யம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஞானம், அறிவு, அருமையான தேவனுடைய சகல நன்மைகளும் சகல பரிபூரணங்களும் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்டு உங்களுக்காக உங்களுடைய சொத்தாக அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அதுல ஒரு டிமாண்ட நீங்க பண்ணலன்னா அது உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. சாவி உங்க கையில தான் இருக்குது. பேதுருட்ட சொல்றாரு பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல், தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பாருங்க, சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது பேதுருவுக்கு கொடுத்தாரு, உங்களுக்காக கொடுத்தாரு அப்படின்றாங்க. பேதுருவுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்தாரு, அவன் தான் பிரதான சீஷன், அவனுக்கு அந்த அதிகாரத்தை உங்களுக்காக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சிலர் கேட்குறாங்க. இப்போ வாசிங்க மத்தேயு 18 18வது வசனம் பாருங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, இங்க நீ எவைகளை கட்டுவாயோன்னு சொல்லி பேதுருட்ட மட்டும் சொல்லல, இங்க சபை மக்களை பார்த்து சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்ப பேதுருவுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் அந்த அதிகாரத்தை நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அப்ப கட்ட வேண்டியதை கட்டணும், கட்டவிழ்க்க வேண்டியதை கட்டவிழ்க்கணும். இருக்கிறீங்களா? ஹலோ, பாருங்க, எதை கட்டணுமோ அதை கட்டணும், எதை கட்டவிழ்க்கணுமோ அதை கட்டவிழ்க்கணும். ஒரு டிரான்ஸ்லேஷன், ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நீங்க பூலோகத்தில் எவைகளை அனுமதிப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கும், நீங்கள் பூலோகத்திலே எவைகளுக்கு அனுமதி மறுப்பீர்களோ அவைகளுக்கு பரலோகத்திலே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும். அப்ப நீங்க செயல்படுகிறத வச்சுதான் பரலோகமே வேலை செய்யுது. இப்ப விசுவாசத்துல பாருங்க, நீங்க தான் டிமாண்ட் பண்ணணும், உங்களுடையத நீங்க தான் பாருங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடையத நீங்க உரிமை பாராட்டி எடுக்காத வரைக்கும் அது உங்களுக்கு சொந்தமாக மாறாது. யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், இது ஜெபத்தை பற்றிய வசனம் கிடையாதுன்றாங்க. ஜெபத்தை பற்றி என் நாமத்தினாலே நீங்கள் கேட்கிறத பிதா தருவார்னு சொல்லி இயேசு யோவான் 16 சொல்றாரு. யோவான் 16:23 பாருங்க. யோவான் 16:23. அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு தந்திருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இது இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பாருங்க, ஜெபித்து பதிலை கர்த்தரிடம் என்ன செய்யலாம், வாங்கலாம். இது ஜெபத்தை பற்றி பேசுகிற ஒரு வேத பகுதி. ஆனா யோவான் 14:14 ஜெபத்தை பற்றி பேசுகிற ஒரு பகுதி கிடையாது. ஏன்னா அதனுடைய மூல பாஷையில என்ன அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை டிமாண்ட் பண்ணுவீர்களோ, உரிமையாய் கோருவீர்களோ அதை நான் உங்களுக்கு செய்வேன். அதாவது பாருங்க, நீங்க இந்த ஏடிஎம் கார்டு இருக்குது இல்லையா, அதை கொண்டு போய் மெஷின்ல நீங்க சொருகி உங்க காசை நீங்க என்ன செய்யலாம், எடுக்கலாம். அது ஒரு யூ ஆர் மேக்கிங் எ டிமாண்ட். நீங்க அதில் உங்களுடையத எடுப்பதற்காக உங்க உரிமையை அங்க பயன்படுத்துகிறீர்கள். இங்க அப்படிதான் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய சம்பூர்ண ஆசீர்வாதங்கள். பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் உங்களிடத்தில் வரும்பொழுது சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களோடு வருவேன் அப்படிங்கிறாரு. சுவிசேஷத்துக்குள்ள இந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ள தேவனுடைய சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது அரகுர ஆசீர்வாதம் இல்லைங்க, சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடையது, என்னுடையது என்று வேதம் சொல்லுகிறது. மகனே, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடையதெல்லாம்
என்னுடையது. இன்னொரு முறை சொல்லுவோம், தேவனுடையதெல்லாம் என்னுடையது. இன்னொரு முறை சொல்லுவோம், தேவனுடையதெல்லாம் என்னுடையது. பாருங்க, விடக்கூடாது, எடுத்துக்கணும். விட்டுட்டோம்னா அப்பா நமக்காக சம்பாதிச்சது வேஸ்டா போயிடும் இல்லையா? சிலர் சொல்லுவாங்க, இது என்னங்க பேராசையா இருக்குது. பேராசைன்னா நம்ம பேராசைப்படுறதா? பைபிளில் போட்டிருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். இயேசு தான் சொன்னார், என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொன்னார். இது என்ன பேராசையா? அப்போ அவர்கிட்ட தான் கேட்கணும். என்ன ஆண்டவரே, பேராசையை தூண்டுறீங்களா? கர்த்தர் ஷட் அப், நான் சொல்கிறத ஒழுங்காக கேட்டு ஒழுங்காக விசுவாசிச்சு ஒழுங்காக சுதந்திரிச்சு நல்லா வாழ்ந்து என் நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு வழியப்பாரு. இருக்கிறீங்களா? பாருங்க, அப்ப தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பாருங்க, பரிசுத்தத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மற்றும் வாழ்வுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தந்து விட்டார். பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட். தம்பி 7 நாள் உபவாசம் இருந்த பிறகு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கலாமா இல்லையான்னு சொல்லி பரலோகத்தில் ஒரு கமிட்டி போட்டு கர்த்தர் தீர்மானம் பண்ணுவாரு. அப்படி பைபிள்ல போடல. தங்கச்சி 4 கண்ணீர் ஜெபத்துக்கு போய் ஜெபம் பண்ண பிறகு தங்கச்சிக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாரு. அப்படி பைபிள்ல போடல. திருப்புங்க 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது. கடந்த காலமா எதிர்காலமாங்க? கொடுத்துட்டாரு என்பது கடந்த காலமா எதிர்காலமா? கடந்த காலம் இல்லையா? பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட். அருமையானவர்களே, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், உங்களுக்கு நீ வீடு வேண்டியதாக இருக்கலாம், ஒரு வாகனம் வேண்டியதாக இருக்கலாம், பாருங்க, நல்ல துணிமணி வேண்டியதாக இருக்கலாம், நல்ல சாப்பாடு வேண்டியதாக இருக்கலாம். பாருங்க, இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிப்பதற்கு இப்போ வேண்டிய பல நன்மைகளாக இருக்கலாம். எல்லாவற்றையும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், பாருங்க, உலகப்பிரகாரமான வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு கொடுத்து விட்டது. ஆமேன். எல்லாம் நமக்கு இருக்குதுங்க. இப்போ ஆண்டவரே தாரும், ஆண்டவரே 3 நாள் உபவாசம் இருக்கிற ஐயா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் கெஞ்சிட்டு கிடக்குறாங்க. எனக்கு ஒரு பிரசங்கரை தெரியும் பாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கெஞ்சுகிறேன்ட்டு தான் இருப்பார். அதுவும் என்னன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தார், முந்தைய ஒரு வீட்டில் இருந்தோம் பாருங்க. எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒரு பிரசங்கியார் பாருங்க, ஸ்பீக்கர் எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்களுக்கு கேட்குற மாதிரி வச்சுக்கிட்டு அவர் ஜெபம் பண்ணுவார் பாருங்க. ஆண்டவரே எனக்கு அதைத்தாரும் ஆண்டவரே, இதைத்தாரும் ஆண்டவரே, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை வரட்டி அடிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். பாருங்க, இப்ப அவர் போய் செஞ்சுட்டார். அவர் ஆள் இல்லை. அவ்வளவு ஒரு குறுகிய மனது பாருங்க. வந்து கெஞ்சுகிறேன் ஆண்டவரே, மன்றாடுகிறேன் ஆண்டவரே, இதே தான் பாருங்க. கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. பெரிய பாஸ்டர் சில நேரம் ரொம்ப வெறுத்து போயிடுவார். ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் இந்த ஆள்கிட்டன்னு. அந்த அளவுக்கு பாருங்க கெஞ்சுகிறேன் மன்றாடுகிறேன். பாருங்க, கெஞ்சுகிறதுக்கு என்ன, நம்ம என்ன பிச்சைக்காரங்களா? நான் கேட்குறேன். அருமையானவர்களே, பிச்சைக்காரன் இருக்கிறான், அவன் வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு அம்மான்னு சொல்லி கத்துவான். கதவை திறந்து என்ன வேணும்னு சொன்னா ஒரு ரூபா கொடுங்கம்மா இல்லையா? அவன் பிச்சைக்காரன். ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரமாமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். பாருங்க, அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவருடைய இதெல்லாம் நம்முடையது. பாருங்க, நம்ம அப்பா அவர்கிட்ட போய் எதுக்கு கெஞ்சணும்? கெஞ்சினா அது சரி கிடையாது. உரிமையோட கேட்கணும். அப்பா எனக்கு இது வேணும் தாங்கன்னு சொல்லி என்ன செய்யணும்? கேட்கணும். பிள்ளை வர்றான், அப்பாட்ட வர்றான், வந்து அப்பா வயிறு பசிக்குது, எனக்கு இப்பவே இட்லி வேணும்னு சொல்லி கேட்குறான். அப்பா பாருங்க பதறிடுறாரு.
ஐயோ பிள்ளை பசிக்குதுன்றானே, நம்ம பாட்டில் அவனை கண்டுக்கிடாம விட்டுட்டோமேன்னு சொல்லி எவ்வளோ சீக்கிரமா அவனை கூட்டிட்டு போய் பாருங்க, கிச்சனில் இட்லி இருந்துச்சுன்னா இட்லியை பாருங்க எடுத்து வச்சு அவனை சாப்பிட வைப்பாரு ஒழிய, அருமையானவர்கள் வேற விதத்தில் அவர் வந்து மகனை ஹேண்டில் பண்ணவே மாட்டாரு. அவன் கேட்கறது உரிமையா கேட்குறான், அவனுக்கு வேண்டியதை கேட்குறான். அதே போல தான் பாருங்க, கர்த்தரிடத்துல உரிமையா கேட்கணும், வேண்டியதை கேட்கணும். பாருங்க, இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயேசுவின் நாமத்தை பிரயோகப்படுத்தி டிமாண்ட் பண்ணி கர்த்தரிடமிருந்து அருமையான நன்மைகளை நாம் வாங்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளி இருக்கிறது. இப்ப நாம எடுத்துக்கிறது தான் நம்ம வேலை. கர்த்தர் கொடுத்துட்டாரா இல்லையா என்பது கேள்வி கிடையாது, நாம எடுத்துக்கொண்டோமா இல்லையா என்பதுதான் கேள்வி. எப்படி எடுக்க போறோம்? விசுவாசத்துல எடுக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் எப்படி எடுக்கிறோம்? விசுவாசத்துல தான் எடுக்கிறோம். அதனாலதான் தேவனுடைய வார்த்தையை குறித்த சத்தியங்கள் அது ரொம்ப முக்கியம். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 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 பாருங்க விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் தேவன் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை எடுத்துக்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் எனக்கு ஏற்கனவே தந்துவிட்டார். இன்னொரு முறை சொல்லுவோம், என் தேவன் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் எனக்கு தந்துவிட்டார். தந்துட்டாரு தந்துட்டாரு தந்துட்டாருன்னு விசுவாசிங்க பாருங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஏன்னா உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எல்லாம் கர்த்தர் கையில் தான் இருக்குது, கர்த்தர் பார்த்து செஞ்சா உண்டு, இல்லைன்னா இல்லை. கர்த்தர் சித்தம் கொண்டாருன்னா கிடைக்கும், கர்த்தர் சித்தம் கொள்ளலன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லி பரவலா பாருங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் நம்புகிறார்கள். அவங்க பேசிட்டு இருக்கும்போது கேட்டீங்கன்னாலே தெரியும், இப்படிதான் பேசுறாங்க. ஏராளமான மக்கள் கர்த்தருடைய சித்தம் பிரதர், கர்த்தருடைய சித்தம் நடக்கும் பிரதர், கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அது நடக்கும், கர்த்தர் சித்தம் கொண்டாருன்னா கிடைக்கும், கர்த்தர் சித்தம் கொள்ளலைன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, யோசிக்கிறாங்க. அருமையானவர்களே, அப்படி நினைச்சிட்டு தான் ஒரு குஷ்டரோகி இயேசுட்ட வந்தான். திருப்புங்க லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், லூக்கா 5:12. பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன். he was full of leprosy. உச்சந்தல் உள்ளங்கால் வரைக்கும் பொத்து வடிஞ்சிருக்குது. குஷ்டரோகத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ், குஷ்டரோகத்தினால் நிறைஞ்சு போயிருக்கிறான். லூக்கா வந்து பாருங்க ஒரு வைத்தியரான், ஒரு டாக்டரான். ஆகவே அவர் அவனுடைய நிலைமையை ரொம்ப தெளிவா எடுத்து சொல்றாரு. குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் என்று சொல்கிறாரு. பாருங்க, அவன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். எந்த கோயிலுக்கு போனான்னு தெரியல, எங்கேயோ தப்பா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்பா நீ சுகமாவது ஆண்டவருடைய சித்தமா இருந்தா உனக்கு சுகம் கிடைக்கும், நீ சுகமாவது ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னா உனக்கு சுகம் கிடைக்காது. எங்கேயோ போய் என்னமோ கேட்டிருக்கிறான். கவனிங்க, அதனாலதான் சரியான ஆலயத்துக்கு போய் சரியான வார்த்தைகளை கேட்கணும். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட விரும்புறீங்க? பாருங்க, வெற்றி வாழ்க்கைக்கு, ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு, பாருங்க உயர்ந்த வாழ்க்கைக்கு சத்தியங்கள் ரொம்ப முக்கியம். சரியான சத்தியத்தை கேட்கணும். நான் அடிக்கடி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன், ஆண்டவரே என்னை ரட்சித்து சரியான இடத்துக்கு கொண்டு வந்தீங்க, இல்லைன்னா உருப்படாமல் போயிருப்பேன். நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமா நான் இருக்கிறேன். அதுக்கு காரணம் ரட்சித்து சரியான சபை கொண்டு வந்து சரியான சத்தியத்தை கேட்க எனக்கு உதவி செய்தீர். நல்ல சபைக்காக, நல்ல ஊழியக்காரங்களுக்காக, நல்ல வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இருக்கிறீங்களா? பாருங்க, டெய்லி ஆண்டவரே எங்க சபைக்காக நன்றி, சத்தியத்துக்காக நன்றி, அர்ப்பணிப்போடு ஊழியம் செய்கிற ஊழியக்காரருக்காக உமக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப அவசியம் பாருங்க. ஏன்னா இதெல்லாம் நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. எங்கேயோ போய் கேட்டிருக்கிறான். அவனை வந்து விசுவாசத்துக்குள்ள நடத்தாம, அவனை ஒரு உறுதிக்குள்ள நடத்தாம, பாருங்க அவனை ஒரு சந்தேகத்துக்குள்ள நடத்தி விட்டுருக்குறாங்க. கிடைச்சா கிடைக்கும், கிடைக்காட்டி இல்லை. சித்தமானா கிடைக்கும், சித்தம் இல்லைன்னா
கிடைக்காது அப்படின்னு அவன் நினைச்சிட்டு வர்றான். இயேசுநாதர்ட்ட வந்து, அருமையானவர்களே, கேட்கிறான் பாருங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். நிறைய ஊழியக்காரங்க இந்த குஷ்டரோகியினுடைய மனப்பான்மை உடையவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு சித்தமான கிடைக்கும், சித்தம்னா கிடைக்காது. பாருங்க, சிலர் சொல்றாங்க God's ways are past finding out அப்படின்றாங்க. கடவுளுடைய வழிகளை கண்டுபிடிக்க முடியாது. God is mysterious. ஒரு மர்மமான ஒரு ஆளு, புதிரான ஒரு ஆளு. அவரை நீங்க வந்து இப்படிதான் செய்வார்னு சொல்லி திட்டமா சொல்லிட முடியாது. இஸ் a mysterious person அப்படின்லாம் எனக்கு நிறைய போதகங்கள் இருக்குது. நான் சொல்றேன், அவர் எங்க அப்பா. அவர் என்ன செய்வார்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்காக ஜீவனையே கொடுத்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் எனக்காக சிலுவையில சிந்திருப்பாரானால், என்னை நேசிக்கிறதுல அவரை போல நம்பர் 1 யாருமே கிடையாது. இருக்கிறீங்களா? அப்ப எனக்கு எது நல்லதோ அதை தான் செய்வாரு, எனக்கு எது கெட்டதோ அதை என்னை விட்டு விலக்குவாரு. இருக்கிறீங்களா? பாருங்க, ஆதியாகமத்துல நம்ம பார்க்கிறோம். நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார் சொல்லி எல்லாம் நல்லதா மனுஷனுக்கு படைச்சிட்டு கடைசியில மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டார். அவன் கல்யாணம் பண்ணாம தனியனா இருக்கிறது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி பாருங்க, அந்த தீமையை விலக்கி அந்த துணையை கொண்டு வந்து மறுபடியும் அவனுக்கு நன்மையை செய்து மிகவும் நன்றாயிருக்கிறது என்று கண்டார் என்று நாம பார்க்கிறோம். அப்ப இருக்கிற தீமையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இல்லாத நன்மைகள்லாம் கொண்டு வருகிறதா நம்முடைய தேவன். அவர் என்ன செய்வார்னு டெஃபினட்டா சொல்லிடலாங்க. என்ன செய்வாரு? நன்மை செய்வார். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் எனக்கு நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், என் தேவன் எனக்கு நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், என் தேவன் எனக்கு நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் நல்லவரா இருக்கிறார், நன்மை செய்கிறவரா இருக்கிறார். டெஃபினட்டா சொல்லிடலாம். அப்படிப்பட்ட பாருங்க, தேவன் நல்லவருங்கிறதுல நிச்சயம் இல்லைன்னா நம்ம வந்து அவரிடத்துல பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நான் கூட இந்த யூடியூப் எல்லாம் சில நேரங்களில் பார்த்துட்டு இருப்பேன். பார்த்துட்டு இருக்கும்போது சில நேரங்களில் சில பெரிய பெரிய பிரசங்கியார்களாகவே இருப்பாங்க, இன்டர்நேஷனல் ப்ரீச்சர்ஸாகவே இருப்பாங்க. ஆனால் அவங்க பேசுறது வேத வசனத்துக்கு பொருந்தலைன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவேன் நான். சில காரியங்களை நல்லா சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சில இந்த தேவ சித்தம் அப்படி இப்படின்னு வரும்போது உழப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் சித்தத்தை இந்த கஷ்டத்தை அனுமதிப்பாரு அப்படிமா, நான் தப்புன்னு ஆஃப் பண்ணிடுவேன். அவரை அனுமதிக்க வேண்டியதில்லை. ஆதாம் ஏற்கனவே அனுமதிச்சனால கஷ்டங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்யுது இருக்குது. அவர் இன்னைக்கு புதுசாக வந்து உனக்கு டோரை திறந்து வந்தாப்பா கொஞ்சம் தீமையை உனக்கு அலோவ் பண்ணுறேன்னு சொல்ல போறாரா? அப்படின்னா ஏதேன் தோட்டத்தில் அனுமதிச்சிருக்கணுமே தீமைய. எல்லாம் வேலையிலாம் அடைச்சி இவன்ட்டு தான் பொறுப்பை கொடுத்தாரு. எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளு, எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு அரசாட்சி பண்ணுங்கன்னு சொல்லி 2 பேருக்கும் பாருங்க அந்த பொறுப்பை கொடுத்தாரு. தோட்டத்தை காட்கவும் பண்படுத்தவும் வச்சாரு. அந்நிய சக்தி ஒருத்தன் வெளியே இருக்கிறான், அவனை உள்ள விடாதன்னு சொன்னாரு. உள்ள விட்டது ஆதாம், அனுமதிச்சது ஆதாம், தீமைகளை திறந்து விட்டது ஆதாம். அவனுடைய பாவம். தீமைக்கும் தீமையை திறந்து விட்டதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. தேவன் அன்றும் இன்றும் என்றும் நல்லவராகவே இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? அப்ப கர்த்தர் இந்த மாதிரி கொஞ்சம் குழப்படியா பிரசன்ட் பண்ணாங்கன்னா டக்குன்னு செல்போன் ஆஃப் பண்ணிடுவேன். நான் வேற நல்ல பிரசங்கிட்ட போயிடுவேன். நல்லா சூப்பரா பிரசங்கம் பண்ணுகிற, கர்த்தரை உயர்த்துகிற, கல்வாரியை உயர்த்துகிற, ரத்தத்தை கனம் பண்ணுகிற, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிற அந்த பிரசங்கிட்ட போயிடுவேன். அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ். சிலர் கேட்பாங்க, பாஸ்டர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க? நிறைய இருக்கிறாங்க. நல்ல நல்ல பிரசங்கரெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. ரூம் அடைச்சிக்கிட்டு என் ஃப்ரெண்டுகளோட தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அவங்களுடைய பிரசங்கத்தை தான் கேட்டுட்டு இருக்கிறேன். கவனிங்க, நல்ல விசுவாசத்தை போதிக்கிற ஆட்களாக இருக்கணும். சந்தேகத்தை போதிக்கிற ஆட்களாக இருக்கக்கூடாது. சந்தேகத்தை கேட்டு 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 நிறைய பேர் சந்தேகத்தினால் நிரம்பி இருக்கிறாங்க. சந்தேகத்தை போதிக்கிற ஆட்களை கேட்கக்கூடாது. பைபிளில் போட்டிருக்குது, சந்தேகப்படுகிறவன்
காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்டவன் தேவனிடத்தில் ஏதாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. விசுவாசம் சொல்கிறது அருமையானவர்கள், நம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. என் தேவன் யார் எனக்கு தெரியும். எனக்காக ஜீவனை கொடுத்தவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. எல்லா நன்மைகளும் அவரிடத்திலிருந்து வருகிறது. எந்த தீமையும் அவரிடத்திலிருந்தே வருகிறது இல்ல. அவர் தீமை செய்கிறதும் கிடையாது, அவர் தீமைகளை அனுமதிக்கிறதும் கிடையாது. He is a good God. அவர் நல்ல தேவன். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். பாருங்க, அப்ப நமக்காக எல்லாத்தையும் சபதரிச்சு வச்சிருக்கிறாரு. நாம அதை சுதந்திரிப்போமா என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஓசியாவுக்கு போவோம். ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். பெரிய பாஸ்டர் பாருங்க, அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லுவாங்க. அது நல்லா விளங்குற மாதிரி சொல்லுவாங்க. என் ஜனங்கள் விபச்சாரம் பண்ணுகிறதுனால் சங்காரமாகிறார்கள். அப்படி போடல. என் ஜனங்கள் வேசித்தனம் பண்ணுகிறதுனால் சங்காரமாகிறார்கள்னு போடல. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். என்ன அறிவு? தேவனை குறித்த அறிவில்லாமையால், சத்தியத்தை குறித்த அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். அப்ப சத்தியத்தை குறித்த அறிவு வரும்போது சங்காரத்துக்கு நாம் தப்புகிறோம். அருமையானவர்களே, தேவனுடைய நன்மைகளை சுதந்திரித்து அதை அனுபவிக்கிறவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, அறிவீனம் தான் பெரிய பிரச்சனை. ஆகவே இந்த குஷ்டரோகி தேவ சித்தத்தை அறியவில்லை. ஆகவே சந்தேகத்தோட இயேசுநாதர்ட்ட உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். அதாவது உம்முடைய வல்லமையின் மேல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, ஆனா உம்முடைய சித்தத்தின் மேல எனக்கு சந்தேகம் இருக்குது. உம்முடைய வல்லமை அது எந்த வியாதியும் குணமாக்க கூடியதா இருக்கிறது, ஆனால் என்னை நீர் சுத்தமாக்குவீரா? அதுல எனக்கு டவுட் இருக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி கேட்கிறான். இயேசு பாருங்க, லூக்கா 5க்கு போவோம். லூக்கா 5:13 வசனம் பாருங்க. அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு. இம்மீடியட்டா பாருங்க. அப்பா பொறு, பிதாவாய தேவன்கிட்ட கேட்டுக்கிறேன், உன்னை குணமாக்குறது சித்தமா என்னன்னு தெரியலப்பா அப்படி சொல்லல. சித்தம் உண்டு, சுத்தமாக. நான் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாரும் எல்லா வியாதியிலிருந்து சுகமடைவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆமேன். டாக்டர் ஒரு வேளை சொல்லியிருக்கலாம், ரொம்ப நாளா இருக்குது, உங்க அப்பாவுக்கு இருந்திருக்குது, உங்க தாத்தாவுக்கு இருந்திருக்குது, அதனால உங்களுக்கும் வந்திருக்குது, அதனால இது இருக்குதான் செய்யும் அப்படின்னா நீங்க அப்படி ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது அப்படிதான் இருக்கும். ஆனா கர்த்தரை பொறுத்தளவுல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு வியாதி இல்லாம உங்களை ஆரோக்கியமாய் காத்துக்கொள்வதற்கு அவர் சித்தமாய் இருக்கிறார். உங்களை சுகமாக்குவதற்கு அவர் சித்தமாய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்குகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்குகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்குகிறார். ஐநேயான்ற மனுஷன் பேதுரு அதான் சொன்னாரு, ஐநேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். அவன் உடனே எழுமிட்டானா பாருங்க. முடக்குவாதமாக கிடந்தவன் உடனே எழுமிட்டானா பாருங்க. எதை விசுவாசிக்கிறன்றது ரொம்ப முக்கியம். கர்த்தர் சொல்றாரு, சித்தம் உண்டு சுத்தமாகுன்னு சொன்ன மாத்திரத்துல சுகமாகி விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப விசுவாசத்துல உறுதி உள்ளவர்களாய் நாம் இருந்து, அருமையானவர்களே, தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற, சவதரிச்சு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஏராள நன்மைகள் இருக்கிறது. அருமையானவர்களே, அதாவது நம்ம நினைக்கிறதுக்கு அதிகமான நன்மைகள் இருக்கிறது. அதெல்லாம் பாருங்க, மனசுல கொண்டு வந்து விசுவாசிச்சு கர்த்தரை உயர்த்தி துதிச்சு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் ரிலீஸ் பண்றேன்னு சொன்னா நிச்சயமா அது காலகட்டத்தில் உங்களுடையதாக மாறும். பண பிரச்சனையில் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்பது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. சொல்லிட்டே இருக்கணும், விசுவாசிச்சு சொல்லிட்டே இருக்கணும். பாருங்க, நாங்களாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இந்த ஊழியர் ரொம்ப கௌரவமாக நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு அநேக சபைகளில் போனீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அநேக சபைகளில் பாருங்க,
அதுக்கு காசு கொடுங்க, இதுக்கு காசு கொடுங்க, இந்த தேவை இருக்குது, அந்த தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க, பாஸ்டரே புல்பிட்ல இருந்து என்ன செய்றாரு, தேவைகளை சொல்லிட்டு இருப்பாரு. விசுவாசிகளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன திங்கிங்னா, பாஸ்டருடைய தேவையே கடவுள் சந்திக்கலன்னா நம்ம தேவையை எங்க சந்திக்க போறாருன்ற ஒரு சந்தேகம் ஆட்டோமேட்டிக்கா நினைச்சிரும், உள்ள வந்துரும். கவனிங்க, இல்ல ஊழியங்களை பார்க்கும்போது கர்த்தர் இந்த இவ்வளவு பெரிய ஊழியத்தினுடைய தேவைகளை அற்புதமாய் சந்திப்பாரானால் நம்முடைய தேவைகளையும் சந்திப்பாருங்கிற ஒரு ஒரு விசுவாசம் தானாய் நமக்குள்ளே வர வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியங்கள் இருக்க வேண்டும். பாருங்க, கௌரவமான ஊழியங்களா இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிற ஊழியங்களா இருக்கணும். கர்த்தர்ட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை பாருங்க ரிலீஸ் பண்ணி அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நாங்களா டெய்லி நான் சொல்றேன், டெய்லி சொல்றேன், இந்த ஊழியர்களுக்கு வர வேண்டிய எல்லா ரூபாய்களை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டவிழ்த்து விடுறேன். ஆண்டவரே, கர்த்தரின் மேய்ப்பர், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, இந்த ஊழியத்துக்கு ஒரு குறை வரக்கூடாது. இந்த ஊழியம் போயிட்டே இருக்கணும் நல்லா வெற்றிகரமா. ஒரு நாளும் விசுவாசிகள்கிட்ட அதுக்கு தாங்க இதுக்கு தாங்கன்னு கேட்கவே கூடாது. எவ்வளவு பெரிய தேவை வந்தாலும் நீர் அதை சந்திக்க வேண்டும், நீர் சந்திப்பீர் ஆண்டவரே என்ற விசுவாசத்தில் தான் பாருங்க நாங்கள் ஜெபிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் நல்லவர். இருக்கிறீங்களா? அப்ப நிறைய வச்சிருக்கிறார் நமக்கு. எல்லாத்தையும் என்ன செய்யணும், அவர்கிட்ட வாங்கணும். விசுவாசத்தில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். டிமாண்ட் பண்ணணும். என் நாமத்தினால எதை டிமாண்ட் பண்ணுவீர்களோ அதை நான் உங்களுக்கு செய்வேன்னு இயேசு சொன்னார். பேதுரு அந்த டிமாண்டை தான் வைக்கிறான். எப்போ வைக்கிறான்னா, அந்த அலங்கார வாசல்ல ஒரு சப்பானி, தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியா இருந்தவன், அவன் பேதுருவையும் யோவானையும் பார்த்து ஏதாவது தருவாங்களான்னு சொல்லி எதிர்பார்த்தான். பேதுருவும் யோவானும் அவனை பார்த்து, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட சொன்ன மாத்திரத்தில் பைபிள்ல போட்டிருக்குது, அவனுடைய கால்களும் முட்டுகளும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நடந்து துதித்து கொண்டு பாருங்க தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் டிமாண்ட். பாருங்க, இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்துல நீ எழுந்து நட. கவனிங்க, பொதுவாக நம்ம கால் வலிச்சிச்சுன்னா ஐயோ வலிக்குதே என்ன ஆக போதோ அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அந்த எண்ணம் தானா வந்து என்ன செய்யுது, வந்துடுது. எந்த டாக்டர் போய் பார்க்கலாம்? கால் டாக்டர் எங்க இருக்காரு? எந்த எந்த டாக்டர் கால் வைத்தியத்தை ரொம்ப நல்லா பார்ப்பாரு? அப்படிதான் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடறோம். நான் டாக்டர்கிட்ட போகிறது தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் அதுக்கு முன்னால டிமாண்ட் பண்ணுங்க. முதல்ல உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ளதான் இருக்குது. இருக்கிறீங்களா? எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருந்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்குள்ளதான் இருக்குது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. உயிர்த்தெழுதலை நடப்பித்த ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. இப்போ நாம என்ன சொல்லணும்னா, கால்வலின்னு வந்த மாத்திரத்தில் ஐ ரிலீஸ் த ரிசரக்ஷன் பவர் இன்டு மை லிம்ஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். என் கால்களுக்குள்ள உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் ரிலீஸ் பண்ணி விடுகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாருங்க, வார்த்தைகளுக்கு இந்த சரீரம் ரெஸ்பாண்ட் பண்ணும் என்று யாக்கோபு 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஏன்னா இது வார்த்தையினாலே படைக்கப்பட்ட சரீரம், இது வார்த்தையினாலே படைக்கப்பட்ட உலகம். வார்த்தைகளுக்கு எல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ணும். கவனிங்க, நீங்க அதிகாரமுள்ள வார்த்தைகளை பேசுனீங்கன்னா பாருங்க உங்க சரீரம் ரெஸ்பாண்ட் பண்ணும். புண்ணு இருந்துச்சுன்னா, புண்ணு இருக்குது ஆற மாட்டேங்குது, நானும் ஆயின்மெண்ட் போட்டுகிட்டே தான் இருக்கிறேன், ஆறவே மாட்டேங்குது சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா ஆறவே ஆறாது. ஹலோ, இதுக்கு ஆயின்மெண்ட்டை போட்டுட்டு ஆறாதுன்னு சொல்லாமல் இருந்தீங்கன்னா கூட ஆறிடும். என்னன்னா தலையில பேசுறோம் நம்ம. கவனிங்க, ஆயின்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடியே இயேசுவின் நாமத்தினால பி ஹீல்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். சுகமாக ஆறிப்போ இயேசுவின் நாமத்தில் சொன்னீங்கன்னா ஆறிடும். இருக்கிறீங்களா? டிமாண்ட் பண்றதை பற்றி பேசிட்டு இருக்கிறேன், கட்டுவது கட்டவிழ்ப்பதை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவ்வளவு ஆசீர்வாத நன்மைகள் பாருங்க இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. கட்டுக்கடங்காத ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நினைக்கிறதுக்கும் அதிகமான ஆசீர்வாதங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, எது வேணும் எல்லாமே இருக்குது.
இப்ப விசுவாசம் தான் வேணும். அதை குறித்த அறிக்கை தான் நமக்கு வேணும். அதுல டெவலப் ஆயிட்டோம்னா பாருங்க, விசுவாசத்தினாலே நாம் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு அந்த 2 குருடர்கள்ட்ட கேட்கிறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு விசுவாசிக்கிறீர்களான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமாண்டவரே விசுவாசிக்கிறோம்னு சொன்ன மாத்திரத்துல உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள்னு சொல்றாரு. சொன்ன மாத்திரத்துல கண்கள் என்ன செய்கிறது? திறக்கப்படுகிறது. என்ன கேட்கிறாரு பாருங்க, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறாரு, இந்த வியாதியை என்னால சுகமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? இந்த தேவையை என்னால் சந்திக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? இந்த குடும்ப பிரச்சனையை மாற்ற முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? நீங்க என்ன சொல்லணும்? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தர்ட்ட சொல்லணும். இந்த பிரச்சனை உம்முடைய பார்வையில் ஒண்ணுமே கிடையாது, இது மறைஞ்சு போயிடும். இதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாகும், இதுல இருந்து பெரிய ஒரு சமாதானம் உண்டாகும், இதுல இருந்து பெரிய வெற்றி உண்டாகும் என்று அவ்விதமாக விசுவாசிப்பீர்களானால், அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. எல்லாரும் சொல்லுவோம், என் விசுவாசத்தின்படி எனக்கு ஆகும். இன்னொரு முறை சொல்ல, என் விசுவாசத்தின்படி எனக்கு ஆகும். இன்னொரு முறை சொல்ல, என் விசுவாசத்தின்படி எனக்கு ஆகும். அப்ப என்ன ஆகணுமோ அதை விசுவாசிக்கணும். இப்போ சீக்கிரம் போவோம். சங்கீதம் 91. சங்கீதம் 91 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய சட்டையின் கீழே அடைக்கலம் போவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகவும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் தயவு செய்து எழுந்து நின்று அறிக்கை செய்வோம். எல்லாரும் சொல்லுவோம், நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறேன். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறைகளாலே என்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நான் பயப்படாதிருப்பேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். பாருங்க, இப்போ இன்னைக்கு இந்த 9, 10 ஆகிய வசனங்களை கவனிச்சு முடிப்போம். 91ஆம் சங்கீதம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாத நன்மைகளை பற்றி நமக்கு சொல்லுகிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் என்று சொன்னாலும் ஒண்ணுதான், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவன் என்று சொன்னாலும் ஒண்ணுதான், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் என்று சொன்னாலும் ஒண்ணுதான். அந்த உன்னதமானவரின் மறைவுக்குள்ள இருக்கிறவன், இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவன், அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன், அவனுக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, என்னென்ன நன்மைகள் எல்லாம் அவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லுகிற சங்கீதம் தான் 91ஆம் சங்கீதம். இப்போ 9வது வசனம், எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். இது சங்கீதக்காரன் நம்மகிட்ட பேசுற மாதிரி இருக்குது இல்லையா? எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய்ன்ற மாதிரி சங்கீதக்காரன் பேசுற மாதிரி இருக்குது. ஆனா இங்கிலீஷ்லாம் பார்த்தா அப்படி இல்லை. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது? பிகாஸ் யூ ஹவ் மேட் த லார்ட் யுவர் ரெஃப்யூஜ் அண்ட் த மோஸ்ட் ஹை யுவர் டுவெல்லிங் பிளேஸ். அதாவது எனக்கு அடைக்கலமா இருக்கிற கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் அப்படி வரலையாம். என்ன போட்டிருக்குது? தேவனை உனக்கு அடைக்கலமாக கொண்டாய். தேவனை உனக்கு தாபரமாக கொண்டாய். அப்படி வருது. தேவனை உனக்கு அடைக்கலமாக கொண்டாய், தேவனை உனக்கு தாபரமாக கொண்டாய். என்னைக்கு தேவனை நமக்கு அடைக்கலமாக கொண்டோம்?
என்றைக்கு தேவனை நமக்கு தாபரமாக கொண்டோம். தாபரம் என்பது வீடு, டுவெல்லிங் பிளேஸ். அப்ப என்னைக்கு தேவனை நமக்கு அடைக்கலமாக கொண்டோம், என்னைக்கு அவரை நம்முடைய தாபரமாக கொண்டோம்னு கேட்டீங்கன்னா, என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நாம் தேவனை அடைக்கலமாக கொண்டோம், நாம் தேவனை தாபரமாக கொண்டோம். இல்லையா? பாருங்க, வீடு இருக்குது, வீட்டுக்குள்ள ஒரு மனுஷன் போறான். வீடு வந்து ஒரு மனுஷன் அப்படியே கவர் பண்ணிக்கிறது இல்லை. இல்லையா? வீடு அங்கதான் இருக்குது, மனுஷன் தான் உள்ள என்ன செய்யறான், போறான். அந்த மாதிரி தேவன், அருமையானவர்களே, அவரை பற்றி கேள்விப்பட்டு அவரை விசுவாசித்து அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோம். என்னைக்கு அவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு அவர் வீட்டுக்குள்ள பூந்துட்டோம், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம். பாருங்க, இயேசுவே நீர் ஆண்டவர்னு சொன்னபோது தேவனை நமக்கு தாபரமாக கொண்டோம், தேவனை நமக்கு அடைக்கலமாக கொண்டோம். நாம் வாழுகிற, நாம் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாக, வீடாக தேவன் இருக்கிறார். பாருங்க, இப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை உனக்கு அடைக்கலமாக தாபரமாக கொண்டபடினாலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நோ ஆக்சிடென்ட் ஷால் ஓவர்டேக் யூ. என்ன அருமையான வாக்குத்தத்தம்! இன்னைக்கு உலகத்தில் எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட்டா இருக்குது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு போன ஏர்பிளைன், ஏர் இந்தியா ஏர்பிளைன் வந்து பாருங்க, டேக் ஆஃப் ஆகி உயர எழும்பி கொஞ்ச தூரம் போனோடனே பறக்க முடியாம அப்படியே போய் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல விழுந்து 1,20,000 லிட்டர் பெட்ரோலாம் அதுக்குள்ளே இருந்துச்சான். ஒரு ஊரில் 1,20,000. பாருங்க, ஒயிட் பெட்ரோல்னு சொல்கிறாங்க. விமானத்துக்கு போடுற பெட்ரோல் வந்து ரொம்ப காஸ்ட்லி, குயிக்காக ஃபயர் ஆகும். அப்படியே பாருங்க, புகை வந்து வானம் வரைக்கும் எழும்புறத இந்த இதில் யூடியூப்பில் நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 260 பேர் பாருங்க அந்த இடத்துலையே கருகி செத்து போயிட்டாங்க. என்ன பயங்கரமான ஆக்சிடென்ட் பாருங்க. இப்படி நான் விவரமாக சொல்ல விரும்பலை. இப்படி உலகத்தில் பாருங்க, 2 வீலரும் 4 வீலரும் அதுவும் ஆக்சிடென்ட்டும் அது இதுவும் நிறைஞ்சு போய் கிடக்குது. அருமையானவர்களே, இதன் மத்தியில் என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நோ ஆக்சிடென்ட் ஷால் ஓவர்டேக் யூ. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இருக்கிறீங்களா? சிலர் அது சொல்றதுக்கே பயப்படுவாங்க. பொல்லாப்பு நேரிடாது. ஏன் கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? அப்ப தைரியமா சொல்லலாம், பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. கர்த்தரை நான் தாபரமாக கொண்டிருக்கிறேன், கர்த்தரை என்னை வாசஸ்தலமாக கொண்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு வீடு மாதிரி இருக்கிறாரு, அவருக்குள் பிழைக்கிறேன், அவருக்குள் அசைகிறேன், அவருக்குள் இருக்கிறேன். ஆகையால் பொல்லாப்பு எனக்கு, எல்லாரும் சொல்லுவோம், பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. நான் ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கிறேன், பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. போன வாரம் பாருங்க, நானும் என் மனைவியும் மலையில் இறங்கி வந்துட்டு இருக்கிறோம். ஒரு டாக்ஸிக்காரன் எங்களை வேகமாக ஓவர்டேக் பண்ணுறான். நான் சொன்னேன், இங்கே பாரு என்ன வேகமாக போகிறான் அப்படின்னு சொல்லி என் மனைவிட்ட சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள அங்கிட்டு வளைவு வந்துருச்சு பாருங்க. அங்கிட்டு இருந்து இவனை காட்டில் வேகமாக ஒருத்தன் வரான். உனக்கு நான் இழைச்சவனான்னு சொல்லி நான் சொன்னேன், இங்கே பாருங்க பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறேன் பாருங்க. ஐயோ, ஆக்சிடென்ட் நடக்காதது கர்த்தருடைய பெரிய கிருபை. இவங்கிட்ட திருப்புறோம், அவன் அங்கிட்டு திருப்புறோம், எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதாம போயிட்டான். ஏன் மோதாம போயிட்டான்னா நாங்க பின்னால வந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இவனுங்க மோதிட்டு கிடந்தாங்கன்னா நாங்க ஹெல்டப் ஆயிடுவோமே. கர்த்தர் எங்களுக்காக இவங்களை மோத விடாம பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொல்லுற பிரகாரம் அருமையானவர்களே பாதுகாக்கிறார். நான் சொல்லுறேன், நீங்க எல்லாருமே கர்த்தருடைய பார்வையிலே வெளியேறப்பட்டவர்கள். உங்கள் நிமித்தமாக பாருங்க, உங்களுக்கும் பொல்லாப்பு நேரிடாது, உங்கள் நிமித்தமாக மற்றவங்களுக்கும் பொல்லாப்பு நேரிடாது. நீங்க பஸ்ல ஏறினீங்கன்னா அந்த பஸ் ஒழுங்கா போய் சேரும். நீங்க ட்ரெயின்ல ஏறினீங்கன்னா நீங்க ட்ரெயின் ஒழுங்கா போய் சேரும். அந்த காலத்தில் ஒரு பிரசங்கர் சொன்னார் பாருங்க,
ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு நானும் என் நண்பரும் யாராவது வாகனம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தோம். அப்படி நின்றுட்டு இருக்கும்போது ஒரு லாரிக்காரன் வந்தான். கையை காமிச்சோம். ராத்திரி 12 மணி, அந்த காலம் 40 வருஷத்துக்கு முன்னாடி. லாரிக்காரன் வந்தான், கையை காமிச்சோம், நிறுத்தினான். நல்ல வேலை லாரிக்காரனாவது நிறுத்தினான்னு சொல்லி லட்டின் நடுக்காட்டில் கிடப்போமேன்னு சொல்லி வேகமாக உள்ளே ஏறிட்டோம். உள்ளே ஏறி உட்கார்ந்த பிறகுதான் தெரியுது, லாரியும் லோடு, டிரைவரும் லோடு. ஐயோ, நம்மளை எங்கேயே கொண்டு ஆத்து விட்டுருவானோ அப்படின்னு யோசனை வந்த மாத்திரத்தில் அந்த பிரசங்கியார் சொன்னாராம், பொல்லாப்பு உனக்கு நேரிடாத ஆண்டவரே, பத்திரமாய் போய் சேர நீர் எங்களுக்கு உதவி செய்வீர். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பார்சத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். வாசிப்போம் அந்த 121 சங்கீதத்தை. 121 சங்கீதம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். பாருங்க 121 சங்கீதம் 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பார்சத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். 8ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. இப்படி சொன்னார், ஜெபம் பண்ணாராம் பாருங்க. சொல்றாரு, விடிஞ்சு கரெக்டாக பெங்களூர்ல போய் இறங்கணும். எல்லாம் பத்திரமா போய் சேர்ந்தோம். டிரைவர் லோடாக இருந்தால் கூட ஆண்டவர் ஆண்டு கொண்டு கரெக்டாக எங்களை கொண்டு போய் சேர்த்துட்டாரு. தேவனுடைய பிள்ளைகளே, தெய்வீக பாதுகாவல் நமக்கு இருக்கிறது. நோ ஆக்சிடென்ட் ஷல் ஓவர்டேக் யூ. ஆழமாக உள்ள பதிச்சுக்கணும். ஆக்சிடென்ட் எனக்கு கிடையாது. ஆக்சிடென்ட்டுக்கு கர்த்தர் என்னை விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். நான் ஆரம்பத்தில் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கும்போது பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னாங்க. பிரசங்கத்திலே ஒரு சாட்சி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இங்கே தீபாவளி அன்னைக்கு பாருங்க, பெரிய பாஸ்டர் அம்மா, என் மனைவி லிடியா 3 பேரும் காரில் ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தாங்களாம். ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா, அதனாலாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் அந்த ரயில்வே கிராசிங்கில் இந்த அன்மேன்டு ரயில்வே கேட் நிறைய இருக்கும். ஆள் இல்லாத ரயில்வே கேட்டு நிறைய இருக்கு. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் மாற்றிட்டாங்க, எல்லா இடத்துலையும் ஆளை போட்டாங்க. ஆனால் அப்போ ஆள் இல்லாத ரயில்வே கேட் நிறைய இருக்கும். பாஸ்டர் ஒரு ஆள் இல்லாத ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணும்போது முன்னாடி ஒரு சைக்கிள்காரன் போனானா. சரி, அவன் போன உடனே அவன் பின்னாடியே அப்படியே போயிட்டாங்களாம். 10 செகண்ட் தான் இருக்கும் பாருங்க. திரும்பி பார்த்தா ட்ரெயின் போயிட்டு இருக்கான். 10 செகண்டு. கவனிக்கவே இல்லை. அவன் சைக்கிள்காரன் போறான்னு சொல்லிட்டு இவங்க பின்னாலே போயிட்டாங்க. அவ்வளோ வேகமாக வந்திருக்கிறான். யோசித்து பார்க்குறேன் நான், அன்னைக்கு அந்த 10 செகண்டில் தப்பலைன்னா பாஸ்டரும் இருந்திருக்க மாட்டாங்க, அவருடைய குடும்பமும் இருந்திருக்காது, இந்த சபையும் இருந்திருக்காது, எதுவும் இருந்திருக்காது இல்லையா. ஆனால் கர்த்தர் எவ்வளோ அற்புதமாக பாதுகாத்திருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. யூ வில் பி இன் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். கர்த்தர் உங்களை சரியான இடத்துல சரியான நேரத்தில் வச்சிருப்பார். ராங் பிளேஸில் ராங் டைமில் உங்களை நடத்தவே மாட்டார். சரியான இடத்துல சரியான நேரத்தில் வச்சு உங்களை பாதுகாத்து பாருங்க, உங்களுடைய போக்கை காப்பார், உங்களுடைய வரத்தை காப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 28 இன்னும் அருமையாக சொல்லப்படுகிறது. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் என் போக்கை காப்பார், என் வரத்தை காப்பார், இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. அல்லேலூயா. எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கல்வாரி சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்காக பாடுபட்டு, எங்களுக்காக அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி, கர்த்தாவே எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் சவதரித்து, கர்த்தாவே நாங்கள் அதை சுதந்திரிப்போம் என்று எதிர்பார்த்து எங்களுக்காக நீர் அதை வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். அவைகள் எல்லாம் எங்களுடையது நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே நாங்கள் டிமாண்ட் பண்ணி
அவைகளை எடுத்துக்கொள்ளுகிறோம். தடைகள் விலகுவதாக. கர்த்தாவே, விடுதலை எங்களுடையது, பரிசுத்தம் எங்களுடையது, ஆரோக்கியம் எங்களுடையது, ஐஸ்வர்யம் எங்களுடையது, வெற்றி எங்களுடையது, ஞானம் எங்களுடையது, அறிவு எங்களுடையது, தேவனுடைய சகல பரிபூரணங்களும் எங்களுடையது நாங்கள் சொல்லுகிற ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அது எங்களுடையதாக மாறும்படி நீர் கிருபை செய்கிறபடியால் உமக்கு நன்றி. எங்களை பாதுகாக்கிறீர், எங்களுடைய போக்கை காக்கிறீர், எங்களுடைய வரத்தை காக்கிறீர். ஆண்டவரே, பத்திரமாய் போகவும் பத்திரமாய் திரும்பி வரவும், ஆசீர்வாதமாய் போகவும் ஆசீர்வாதமாய் திரும்பி வரவும் இடைய பிரயாணங்களை நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி. தகப்பனே, தெய்வீக பாதுகாவலை தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. அதை விசுவாசிக்க, அதை குறித்த உணர்வோடு வாழ, அதற்காக உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. ஐதுமானி செய்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.